நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கும் இந்த ஈரான் செய்தியில் பலவிதமான டைரக்ஷனில் இருந்து செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது ஒரு வகையில் பார்த்தோம்னா அமெரிக்காவுக்கு இதுவரைக்கும் வரலாறு காணாத இழப்பு. இதுக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தானில் இழந்திருக்காங்க, ஈராக்கில் இழந்திருக்காங்க. ஆனால் இது வேறு வகையான வரலாறு காணாத இழப்பு. அதுபோக அமெரிக்கா ஒரு 35 நாடுகளை புறங்கையால் தள்ளி போ அப்படின்னு ஒதுக்கியிருக்கு. அதை பற்றின டீட்டெயில். அப்புறம் இஸ்ரேலை சீனா மிரட்டியிருக்கு. அது என்ன அப்படின்னு இந்த டீட்டெயில் எல்லாம் பார்க்க போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். இது உள்ளூர் அரசியல், உலக செய்திகள், சினிமா, சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் விருப்பு இல்லாமல், சார்பு இல்லாமல் தரவுகளோடு கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். உங்களுடைய ஆதரவு லைக் பண்ணி கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. சரி, இப்போது ரொம்ப முக்கியமாக சில நண்பர்கள் இதெல்லாம் எனக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் ஃபோன்லேயும் சிலர் அன்பாக கூப்பிட்டு நிறைய பேசுனீங்க. இன்னும் ஒரு மாதிரி முகமெல்லாம் டல்லாக இருக்குது அப்படின்னு. உண்மையிலேயே நிறைய ப்ரிப்ரேஷன், பல இதை படிக்க கண்ணெல்லாம் ஒரு மாதிரி சுரந்து போய் ஒரு மாதிரி ஆகுது. ஸோ அதெல்லாம் மாதிரி இப்போ கொஞ்சம் பெட்டர். ஏன்னா அது என்ன ஒரு விஷயம்னா, நம்ம செய்திகளை படிக்கிறோம், பலவிதமான சோர்ஸஸ்லேருந்து செய்திகளை படிக்கிறோம். அப்புறம் நிறைய டீட்டெயில் பார்க்குறோம். அது எப்படின்னா, நம்ம வெறுமனே ஒரு செய்தியாளராக செய்தி நம்ம மக்களுக்கு, நண்பர்களுக்கு சொல்லுவோம் அப்படின்னு மட்டும் இல்லாமல், நம்ம படிக்கும்போது இப்போ உதாரணத்துக்கு துபாயில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நம்ம நண்பர்கள் சொல்லும்போது நம்ம உள்வாங்குறோம் இல்லையா? அது ஒரு வகையில் நம்ம மனசையும் அப்படியே பாதிக்குது. சார் என்ன பண்ணாங்க, ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு? யாரோ ஒருத்தர், ஒரு சிலரோட ஒரு பசி, அதிகார பசி, பணப்பசி அப்படின்ற மாதிரி சிலரோட செய்கை, தவறான செய்கை எவ்வளோ பேரை பாதிக்குது. சம்மந்தமே இல்லாமல் நம்ம வீட்டில், நம்ம ஊரில், நம்ம வீட்டில் அடுப்பங்கரை வரைக்கும் பிரச்சனை கொண்டு வந்துருச்சே அப்படின்னு சில நேரத்தில் இப்படி யோசிக்கும்போது நமக்கே ஒரு மாதிரி இன்டர்னலாக ஒரு மாதிரி மனசில் ஒரு ஃபீலிங் வருது. அப்போ அதுவும் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். உங்களுடைய அன்புக்கு, ஆதரவுக்கு மிக்க நன்றி. சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பேச போகிறோம்னா, அமெரிக்கா மிகப்பெரிய அளவுக்கு இழப்பு சந்திச்சிருக்கு. அது எல்லாருக்கும் தெரியும், கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம்னா அமெரிக்கா என்னென்னலாம் இழந்திருக்கு. நம்பர் 1 அந்த மிடில் ஈஸ்ட்டு ரீஜனில் ஒரு 27 இடத்துல அமெரிக்கா தன்னோட தளங்களை அமைச்சிருக்கு. அதில் ரொம்ப பெரிய தளம் எடுத்தாச்சுன்னா கத்தாரில் இருக்கக்கூடிய ஏர்பேஸு. அப்புறம் பஹ்ரைனில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஃப்ளீட் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய கடற்படை துறைமுகம் அங்கே வச்சுருக்காங்க. இதுக்கு அவங்க பண்ணியிருக்க செலவு ப்ளஸ் சவுதி அரேபியா, ஈராக்கு, ஜோர்டான், குவைத்து, அப்புறம் யுஏஇ, ஒமான் அப்படின்னு நிறைய அங்கங்கே சின்ன சின்னதாக வேறு. இதுக்கு அவங்க பண்ணியிருக்க மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ் சொல்லுவாங்க இல்லையா, ரெகுலராக அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆட்களுக்கு கொடுக்குற சம்பளம், அப்புறம் நிறைய வெப்பன்ஸு, ஏகப்பட்ட ஃபைட்டர் ஜெட்டு, இதெல்லாம் கொண்டு வைக்கும்போது அதுக்கு ஓவராலாக அவங்க பட்ஜெட் போட்டு இது வரைக்கும் கொடுத்துருக்க செலவு எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட $7 ட்ரில்லியன். ஆமாம், ஒரு 650 லட்சம் கோடி. 650 லட்சம் கோடி. ஓகே, ஸோ அவ்வளோ அங்கே செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எப்படி எடுத்திங்கன்னா, அவங்க லாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன, வான்வெளியை டோட்டலாக அவங்களுடைய கண்ட்ரோல் போயிடுச்சு. அதில் என்ன ரொம்ப பயங்கரமாக சொன்னது யாரு கண்ணிலையும் படாது அப்படின்ற மாதிரி சொன்னது F-35. அது லாஸ் ஆகிருக்கா? அது ஒரு $100 மில்லியன். இப்போ 1 மில்லியன் அப்படின்னால 10 கோடி ரூபா, 100 ஸோ கணக்கு போட்டு பார்த்துக்கணும். அதாவது 1 மில்லியன் $10 லட்சம் இன்ட்டு அப்ராக்சிமேட்டாக 100 அப்படின்னா 10 கோடி ரூபா. $1 மில்லியன் $100 மில்லியன் அப்படின்னா அதுக்கு 10 கோடி இன்ட்டு 100 அப்படின்னு எடுத்தாச்சுன்னா ஒரு 1000 கோடி ரூபா ஒரு F-35 ஃபைட்டர் ஜெட்டு. அதே மாதிரி F-18 ஒன்று லாஸ் பண்ணியிருக்காங்க, $67 மில்லியன். அப்போது என்னாச்சு, ஒரு 650-670 கோடி ரூபா அப்படி. அது போக நமக்கு இந்த MQ-9 ரீப்பர் ட்ரோன் இருக்கு இல்லையா, அது ஒரு ட்ரோன் $30 மில்லியன். அப்போது 12 ட்ரோனை லாஸ் பண்ணியிருக்காங்க, $360 மில்லியன். அப்புறம் KC-135
அப்படின்னு சொல்லி மேலே வந்து வானத்திலேயே எரிபொருளை ஃபில்லப் பண்ணுறது. அது வந்து ஒரு ஃப்ளைட் வந்து $80 மில்லியன் ஒரு ஃப்ளைட்டு. 6 ஃப்ளைட் இழந்திருக்காத சொல்கிறாங்க. ஏன்னா பறக்கும்போது ஒன்று கீழே இருந்தது அப்படின்னு சொல்லி 6 ஃப்ளைட். அப்போது அது $480 மில்லியன். அது போக அந்த E3 அவாக்ஸ் அப்படின்னு சொல்லி பிரின்ஸ் சுல்தானோட அந்த பேஸில் வச்சு அடித்தாங்க இல்லையா, அது ஒரு ஃப்ளைட்டு மட்டும் ஓகே $700 மில்லியன் ஒரு ஃப்ளைட்டு மட்டும். அப்போ அது அது அதோட கணக்கு யோசிச்சு பார்த்தோம்னா, இப்படியே நம்ம வந்து கணக்கு போட்டோம்னா ஃபஸ்ட்டு அவங்க வந்து இது F-15 அப்படின்னா அது வந்து குவைத்தில் F-15 வந்து கீழே விழுந்தது அப்படின்னு ஒரு 3 F-15 அடிபட்டிருக்கு. ஒரு F-15ஓட விலை வந்து $117 மில்லியன். அப்படின்னா $351 மில்லியன் அப்படின்னா கிட்டத்தட்ட 3400 கோடி ரூபா. ஸோ இந்த அளவுக்கு எக்கச்சக்கமாக போயிட்டே இருக்குது. அது போக ஹெலிகாப்டர் பிளாக் ஹாக் அப்படின்னு ஒரு ஹெலிகாப்டர் அது அவுட் ஆகிருக்கு. அது போக கப்பல் எடுத்திங்கன்னா அங்கே வந்து மேஜர் பெரிய கப்பல் ஒன்று வந்து 1,10,000 கோடி, இன்னொரு 95,000 கோடி. அப்போ 2 சேர்த்தா கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி. அந்த 2 லட்சம் கோடி கப்பலும் இப்போதைக்கு யூஸ்லெஸ் ஆயிடுச்சு. அப்போ அந்த கப்பல் மொத்தம் கிட்டத்தட்ட டெப்ரிசியேஷன் போட்ட வேண்டியதான். அதாவது 2 லட்சம் கோடி அப்படிங்கிறத மேபி ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் கோடி வந்து அவுட்டு. ஒரு பழைய கடைக்கு காயலாங்கடைக்கு போடவும் முடியாது. ஏன்னா கப்பலை வந்து பொதுவாக என்ன செய்வாங்கன்னா, அது கப்பலை வந்து பழைய கப்பலை உடைச்சி அந்த ஸ்டீல் எடுக்கிறது இதெல்லாம் வந்து அது ஒரு பக்கம் நடக்கும். ஆனால் மெஜாரிட்டி என்ன செய்வாங்கன்னா, பழைய கப்பல் எல்லாத்தையும் அப்படியே வந்து தண்ணிக்குள்ளே முங்க வச்சுருவாங்க. அதுக்கு நீங்கள் தேடி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ கப்பல் அவுட்டு. அந்த கப்பலோட சேர்ந்த டெஸ்ட்ராயர் கப்பலாக இருக்கட்டும், மற்ற கப்பலாக இருக்கட்டும், நிறைய வந்து கப்பல் பிரச்சனையாகி போயிருக்கு. ஸோ இதில் இன்னொன்று சொல்கிறாங்க, அந்த USS ஜெரால்டு ஃபோர்டு அதில் மேலே வைக்கப்பட்டிருந்த கிட்டத்தட்ட ஒரு 70 ஃப்ளைட்டு, ஃபைட்டர் ஜெட்டு ஃப்ளைட்டு, அது ஒரு ஃப்ளைட்டும் வந்து ஒரு 50 மில்லியன் 60 மில்லியன் அந்த ரேஞ்சுக்கு அவ்வளவும் நிறைய அவுட் ஆயிடுச்சுன்றாங்க. அதுக்கான தரவுகள் வந்து கரெக்டாக கிடைக்கல. ஃபேக்ட் செக் பண்ணும்போது ஒரு பக்கம் ஆமான்னு வருது, இன்னொரு பக்கம் இல்லைன்னு வருது. ஸோ நமக்கு வந்து கரெக்டாக கிடைக்கலாம். அப்படி ஒரு வேளை 70 ஃபைட்டர் ஜெட்டும் வந்து டேமேஜ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது என்னாச்சு, அது வந்து அதுவே ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பில்லியனில் போய் நிற்கும். ஓகே, ஸோ இப்போ லாஸ் அந்த மாதிரி. அது போக வந்து டே 1 and 2 2 நாளில் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னது வந்து முனிஷன்ஸ் மட்டும் எப்படி சொன்னாங்கன்னா ஒரு $5.5 பில்லியன், $5.6 பில்லியன். ஒரு பில்லியனுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 9,500 கோடி. 5.5 பில்லியன் அப்படின்னா ஒரு 50,000 60,000 கோடி அது முடிஞ்சிச்சு. ஆனால் அவங்க இதே இது அங்கேயே இன்னொரு இது என்ன சொன்னாங்கன்னா, இல்லை அது வந்து $5.6 பில்லியன் இல்லை, $12 பில்லியன் அப்படின்னாங்க. ஸோ 12 பில்லியன் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டோம். எப்படின்னா ஒரு 1,10,000 கோடி அந்த மாதிரி ஒரு கணக்கு. கிட்டத்தட்ட ஒரு USS ஆப்ரஹாம் லிங்கன் இது இருக்கே கப்பல் இருக்கே அந்த விலைக்கு அந்த விலை அளவுக்கு ஒரு 2 நாள்லேயே வந்து லாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அப்புறம் March 4 வந்து ஒரு கணக்கு கொடுத்தாங்க. அது என்னாச்சுன்னா $36 பில்லியன் அமெரிக்காவுக்கு லாஸ். அப்போ வந்து ஒரு கணக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு செகண்டுக்கு $2,300 செலவு. ஒரு செகண்டுக்கு லாஸ் அண்ட் செலவு அங்கே. அது போக பேட்ரியாட் அது ஒரு 33-35 பேட்ரியாட் லாஸ் பண்ணியிருக்காங்க. தாடு வந்து 6 லாஸ் பண்ணியிருக்காங்க. தாடுங்கிறத ஒரு அது நீங்கள் ஜஸ்ட் உள்ளே கூகுளில் போட்டு பாருங்கள், த காஸ்ட் ஆஃப் தாடு அப்படின்னு தானாக வந்து சேரும். ஸோ இப்படி இதெல்லாம் இழந்தது போக அதுக்கப்புறம் ஏகப்பட்ட டெத்து. அது போக அம்யூனிஷன்ஸ், அந்த அம்யூனிஷன் சொல்லி இந்த இதில் ஈராக்கில் வந்து எக்கச்சக்கமான வச்சிருந்த ஆயுதங்கள் அது இழப்பு. அது போக இந்த மொத்தம் வந்து கிட்டத்தட்ட $7 ட்ரில்லியன் அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த 7 ட்ரில்லியனும் கிட்டத்தட்ட இவங்களுக்கு லாஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து இவங்க வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, அமெரிக்காவில் ஒரு March 31 வரைக்கும் அமெரிக்காவோட இந்த கையில் கொண்டு போன செலவு அது இதெல்லாம் சேர்த்து மொத்த லாஸ் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $400 பில்லியன் அப்படின்னு சொல்லி, அதாவது கிட்டத்தட்ட 40 லட்சம் கோடி ரூபா வந்து அவுட் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. ஸோ இந்த கணக்குப்படி பார்த்தா அமெரிக்கா எதுக்காக வந்து இங்கே சண்டை போட்டுச்சு? இப்போ வந்து என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி காலையில் நாங்கள் வந்து ஈரானை வந்து அடிச்சிட்டோம், இப்போ தலைகளில் போட்டு தள்ளிட்டோம், நிறைய இடங்களை டேமேஜ் பண்ணிட்டோம், பள்ளி குழந்தைகள்லாம் அடிச்சிட்டோம், இதெல்லாம் வந்து சொன்னாங்க. எதுக்காக அடிச்சிங்க? அடித்து இந்த தலைவர்களையும் குழந்தைகளையும் கொன்று என்ன சாதிச்சிங்க? ஒன்றும் சாதிக்கலை.
அங்கேருந்து அமெரிக்காவோட வீரர்கள் இறந்துருக்காங்க. அவங்களுடைய ஆயுத பலம், கப்பற்படை, வானத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரிய படை, இதெல்லாம் வந்து பயங்கரமானது அப்படின்ற அந்த படம் காமிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த இமேஜ் வந்து மொத்தத்துக்கு தகர்ந்துருக்கு. அது போக அந்த ஒற்றை தலைமை, உலகத்தின் ஒற்றை தலைமைங்கிறது தகர்ந்து போயிருக்கு. ஸோ இந்த இப்போ கையில் இப்போ நடந்த லாஸுங்கிறது வேறு. அது இல்லாமல் எதிர்காலம் வந்து அவங்களுக்கு சூனியமாக இருக்கு இல்லையா, அது வந்து இன்னும் வந்து மிகப்பெரிய லாஸ் அப்படின்னு சொல்லலாம் அமெரிக்காவுக்கு. அவங்க வந்து எல்லாரையும் பகைச்சிக்கிட்டாங்க. நேட்டோ நாடுகள், யூரோப்பியன் யூனியனை பகைச்சிட்டாங்க, அரபு நாடுகளை பகைச்சிக்கிட்டாங்க, இந்தியாவை பகைச்சிக்கிட்டாங்க, எல்லாம் சைனா ஆரம்பித்து இப்போ இஸ்ரேல் வரைக்கும் பகைச்சி எல்லாத்தையும் பகைச்சிக்கிட்டாங்க. ஓகே, இப்போ இதனால் என்ன ஆகி போச்சு, ஒரு 35 கண்ட்ரி, மெயினாக வந்து யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரி என்ன பண்ணிட்டாங்க, சரி இனி வந்து அமெரிக்காவை நம்பி பிரயோஜனம் இல்லை, நம்மளே சேர்ந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை திறந்து விட்டுறதுக்கு அல்லது அதை வந்து பிரச்சனை இல்லாமல் போகிறதுக்கு நம்மளே பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்னு அமெரிக்காவை ஒதுக்கிட்டு இவங்க வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டெப்பு. ஏன்னா அமெரிக்காவோட கிரீடம் கீழே இறங்கிருச்சு. நீ தேவையில்லையா, உன்னால் வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை, உன்னை கூட்டு போய் பேச்சுவார்த்தை நடத்துறதுனால உன்னை முன்னாடி தூக்கி வச்சு பேச்சுவார்த்தை நடத்துனால எங்களுக்கு பெரிய இழப்பு, நீ வேண்டாம், 35 நாடுகள் நாங்களே பார்த்துக்குறோம், சின்ன நாடு பெரிய நாடு எல்லாம் சேர்த்து நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்குது அமெரிக்காவோட கிரீடம் கீழே இறங்குனது. அது போக வந்து சைனா வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஸ்ரேலை பார்த்து ஒரு வார்னிங் பண்ணியிருக்காங்க, நீங்கள் எக்காரணத்தை கொண்டு ஏதாவது ஒரு ரூட்டில் நீங்கள் வந்து நியூக்ளியர் வெப்பனை எடுத்து எந்த நாட்டு மேலேயும் இன்க்ளூடிங் ஈரான் மேலே போடணும் முடிவு பண்ணி எடுத்தீங்கன்னா இஸ்ரேல்ன்ற நாடே இல்லாமல் பொசுங்கி போயிடும், பி கேர்ஃபுல் அப்படின்னு சைனா ஓப்பனாக அங்கே இருக்கிற அமைச்சர் வந்து பேசியிருக்கிறாரு. அந்த பேச்சு வந்து உண்மையிலேயே இஸ்ரேலுக்கு வந்து கொஞ்சம் அப்படியே ஜன்னி வந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக வந்து இங்கே இஸ்ரேலுக்கு உள்ளே என்ன நடக்குதுன்னா, ஐடிஎஃப்குள்ளே வந்து பயங்கரமான டயர்டாகிட்டாங்க, உள்ளுக்குள்ளே பயங்கர குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஐடிஎஃப்பில் சண்டை போடுறதுக்கு இப்போ ஆட்கள் இல்லை, குறைஞ்சி போச்சு. அவங்க வந்து நிறைய பேர் வந்து ரெஸ்ட் வேணுன்றாங்க, இதை சண்டை வேணான்றாங்க, நீங்கள் இஷ்டத்துக்கு சண்டை போட்டே இருந்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறதுன்றாங்க, போய் சாகிறதுக்கு நாங்கள் போகிறோம், முன்னாடியாவது வந்து அப்பப்போ வந்து அடிச்சுட்டு வருவோம், கொஞ்சம் தான் சாவோம், இப்போ நிறைய மரணம் விழுது, ஈரான் போடுற குண்டு பூரா வந்து தடுக்க வழி இல்லாமல் இங்கே செத்துக்கிட்டு இருக்கோம், ஈரானும் கரெக்டாக பொதுமக்கள் இடத்துல போடாமல் எங்கெல்லாம் வீரர்கள் இருக்காங்களோ அங்கே தேடி போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி சூழலில் வந்து நம்ம பண்ணுறது தவறு, உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த குழப்பத்துக்கு முக்கியமான சூத்திரதாரி நெத்தன்யாகுவுக்கு முக்கியமாக தூண்டு போட்டது வந்து மொசாடோட சீஃபு. அமெரிக்காவில் ஒரு பயங்கரமான வந்து ரேலி நடந்துக்கிட்டு இருக்குது, ப்ரொட்டஸ்ட் நடந்துக்கிட்டு இருக்குது, எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அங்கே கேட்கும்போது பொதுமக்கள், பெருவாரியான பொதுமக்கள் என்ன செய்கிறாங்க, ஈரானோட எங்களுக்கு ஏன் சண்டை போடணும், யூ ஸ்டாப் த வார் இன் ஈரான் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானோட சண்டை போடுறத உடனே நிறுத்துங்க அப்படின்னு எல்லா பொதுமக்களும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே துணியில் வந்து சொல்கிறாங்க. அதோட வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அடா அமெரிக்க மக்களாக இப்படி அப்படின்னு நமக்கே ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து எதுக்கு ஈரானில் சண்டை போடுறேன், இதனால் நமக்கு என்ன பிரயோஜனம், ஒரு பிரயோஜனம் இல்லாமல் லாஸ் பண்ணுறதுக்கு எதுக்கு சண்டை போடணும் அப்படின்னு எல்லா பொதுமக்களும் ட்ரம்ப்புக்கு அகென்ஸ்டாக ஈரானுக்கு ஆதரவாக நிறையா வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு. அப்புறம் வந்து கடைசியாக ட்ரம்ப் என்ன சொல்கிறார் வந்து, வேறு வழி இல்லைன்னா நாங்கள் வந்து கிரவுண்ட் இன்வேஷனில் போயிடுவோம், நம்ம வந்து தரைப்படையை அனுப்பிச்சி விட்டு ஈரானை வந்து பஸ்பம் ஆக்கிறோம், கற்காலத்துக்கு கொண்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அப்பாஸ் அரேக்கி என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், உங்கள் தரைப்படை வந்து எப்போ வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டுருக்கோம், தரைப்படை வரட்டும், வந்தால் போனம் கூட திரும்பி போகாது அப்படின்னு அவர் வந்து சும்மா ஜாலியெல்லாம் சொல்ல, சீரியஸாக அவர் வந்து சொல்கிறாரு. அது போக வந்து இவர் இந்த மாதிரி ட்ரம்ப் இப்படி சொல்கிறது வந்து என்னென்னா ஒரு மாதிரி சமாதானம் பண்ணுறோம் அல்லது வித்ட்ரா பண்ணிடுவோம் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவர் வந்து எப்போவுமே சொல்கிறது ஒன்று செய்கிறது இன்னொன்று, திடீர்னு அவர் வேறு மாதிரி ஏதாவது முடிவெடுத்து சீரியஸாக வேறு ஏதாவது அணுகுண்டு மாதிரி ஏதாவது பயன்படுத்திடுவாரோ அப்படின்னு ஒரு அச்சமும் இல்லை இருக்குது. ஆனால் அதை பயன்படுத்துறதுக்கு அவர் ஈஸி இல்லைன்னு வேறு சொல்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி ஒரு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஈரான், ஹவுத்திஸ் அண்ட் ஹெஸ்புல்லா 3 பேரும் சேர்ந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மிசைல் ஒரே நேரத்தில் இஸ்ரேலை போட்டு அடிச்சிருக்காங்க. பயங்கரமான அடி. இந்த பக்கம் பார்த்தா சவுத்துலேருந்து ஹவுத்திஸோட அனுப்பிச்சது வருது, நார்த்துலேருந்து ஹெஸ்புல்லா அனுப்பிச்சது வருது, ஈஸ்ட் சைட்லேருந்து நிறையா ஈரான் அனுப்பிச்சது வருது. தடுக்கிறதுக்கு வழி இல்லாமல் உண்மையில் போட்டு பொலன்னு பொழந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நிலைமை வந்து
இஸ்ரேலுக்கு கைமீறி போயிடுச்சு. மொத்தத்துக்கு அமெரிக்காவுக்கு கைமீறி போயிடுச்சு. இந்த நேரத்தில் ஈரான் விடவே மாட்டோம், இந்த போர் வந்து அமெரிக்கா வித்ட்ரா பண்ணி மொத்தத்துக்கு இந்த இடத்த விட்டு போகிற வரைக்கும் இந்த போரை நிறுத்த மாட்டோம் அப்படின்னு போட்டு கங்கனிட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. சரி, இப்போ வந்து ஒரு சின்னதாக இது ஒரு ஃபினிஷிங்கில் ஒரு 4 வரி 5 வரி கவிதை மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, கொத்து கொத்தாய் குண்டுகளை அனுப்புகிறாய், கொத்து கொத்தாய் மலர்களை எதிர்பார்த்த எங்களுக்கு. ஈரானோட பள்ளி குழந்தைகள். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.